जय श्री कृष्णा सर। जय श्री कृष्ण जी। महालक्ष्मी नमोते सर्वेके सहृदे सर्वदिष्टमयि सर्वदिष्टमये देवी महालक्ष्मी नमोते सिद्धिबुद्धिपदे देवी भक्तिमेत्तिपदानि अन्नमोते सदा देवी महालक्ष्मी नमोते आत्यन्तरिगिरे देवी आदिशक्तिमहेश्वरी योगिके योग शम्भोदे महालक्ष्मी नमोते स्थूलशक्ति महारते महाशक्तिराज महाबाबा देवी महालक्ष्मी नमोते पद्मावती देवी धनधर्मस्वरूपिणी परमेश्वरी जगन्माता महालक्ष्मी नमोते श्वेतांबरे देवी। பியூட்டிஃபுல் ஜி. கட் ஷாட் ஆன மாதிரி இருந்த ரொம்ப நல்லா இருந்தது. வெரி வெரி நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு மைத்ரி ஜியோட ஆர்த்தி இன்னைக்கு வந்திருக்கு. थैंक यू। வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी. सत्वं सुखे संजयति संजयति रजकर्मणि कर्मणि भारत भारत ज्ञानमावृत्य तु ज्ञानमावृत्य तमः तमः प्रमादे संजयत्युत संजयत्युत माञ्चयो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते। ब्यूटिफुल. वंडरफुल. जय थैंक श्री यू सर। कृष्ण. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. ஸோ 14th 14வது அத்தியாயத்துல 21 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 13ல இருந்து 21 ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 22, 23, 24, 25 சேர்ந்து இருக்கிறதுனால அதையும் சொல்லிட்டு 4 ஸ்லோகங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोह एव च तमस्येतानि जायन्ते विवृद्धे कुरु नन्दन। यदा सत्त्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविदाल्लोकानमलान् प्रतिपद्यते। रजसि प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते। कर्मणः सुकृतस्याहुः सात्विकं निर्मलं फलम् रजसस्तु फलं दुःखमज्ञानं तमसः फलम्। सत्त्वात् संजायते ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसो भवतो ज्ञानमेव च ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्था मध्ये तिष्ठन्ति राजसाः जघन्यगुणवृत्तिस्था अधो गच्छन्ति तामसाः। नान्यं गुणेभ्यः कर्तारै यदा द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परौ वेत्ति मद्भावं सोऽधिगच्छति। गुणानेतानतीत्यत्रीन् देही देहसमुद्भवान् जन्म मृत्युजरा दुःखैर्विमुक्तो मृतमश्नुते। अर्जुन उवाच कैर्लिङ्गैः स्त्रीन् गुणानेतानतीतो भवति
प्रभो किमाचारः कथञ्चेतांस् त्रीन् गुणानतिवर्तते. Beautiful. Thank you, sir. So அர்ஜுனன் வந்து 3 கேள்விகள் கேட்கிறான். இந்த 3 குணங்களையும் தாண்டி செல்பவரின் அறிகுறிகள் என்ன? அவளோட லிங்கம் என்ன? அவ பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் அவரோட ஆச்சாரம் எப்படி? அவரோட நடத்தை எப்படி இருக்கும்? அப்புறம் 3வதா எப்படி இவாளால இந்த 3 குணங்களையும் தாண்டி போக முடியுது அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு அர்ஜுனன் வந்து வாயை திறந்து இந்த 3 கேள்விகள் கேட்கிறான். அதற்கு பகவான் வந்து பதில் சொல்றார் ஒன்னொன்னா. ஸ்ரீ பகவானுவாச்ச பிரகாஷைச்ச பிரவருத்தைச்ச மோகமேவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி. பிரகாசம் ஒளி, ச மற்றும் பிரவருத்தி உணர்ச்சியின் செயல்கள், ச மற்றும் மோகம் மோகம் குழப்பம், ச ஏவச்ச மற்றும் கூட பாண்டவ அர்ஜுனன் சொல்ற ந துவேஷ்டி ந இல்லை, துவேஷ்டி வெறுப்பு, சம்பிரவருத்தானி இருப்பின், ந இல்லை, நிவృత్తాని இல்லையெனில், காங்க்ஷதி ஏங்குவது. ஒளி உணர்ச்சி பூர்வமான செயல்கள் மற்றும் மோகம் இருக்கும் பொழுது அவர் அதை வெறுக்க மாட்டார் மற்றும் அவை இல்லையெனில் அவர் ஏங்கவும் மாட்டார். பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச சேர்ந்து சொல்லலாம். பிரகாஷைச்ச பிரவருத்தைச்ச பிரகாஷ பிரகா நடுல எடுத்து ஷைச்ச ச வந்துட்டு ஷைச்ச ச பிரவரு ச மேல ஒரு ஆகாத் கொடுத்து பிரகாஷைச்ச ச பிரவருத்தைச்ச ச பிரவருத்தி 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 இல்ல பிரவருத்தி பிரதனி விருத்தனி பிரவருத்தைச்ச மோகமேவ ச பாண்டவ மோக நடுது மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி நத்வே நமிலக த்வேஷ்டி வேமிலக நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி இன்னும் இப்ப 3 ஜாயிண்டா இருக்கு. சம்பிரவருத்தானி விருத்தா சம்பிரவிருத்தா இல்ல சம்பிரவருத்தானி விருத்தா 2 தான் இருக்கு. விருத்தானி தான் எடுத்து நீ ஷார்ட் ஆயிடும். விருத்தானி நிவృత్తాని நிவ்ரு எல்லாமே குறில் எழுத்துக்கள் தனித்தனியா சொல்லணும். நிவృత్తాని காங்க்ஷதி இங்கு இக்குஷ 3 இருக்கு. காங்ஷதி இல்ல காங் இங்கு அப்புறம் இக்கு காங்க்ஷதி நிவృత్తాని காங்க்ஷதி. லக்ஷ்மி கோபால் ஜி, நீங்க இனிமே கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் உங்களை மிஸ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு நீங்க இப்போ சொல்லுங்க இந்த ஸ்லோகா. லக்ஷ்மி கோபால் ஜி, இப்போ சொல்லுங்க நீங்க ஸ்லோகா. அடுத்த பிரச்சனை போலாமா? 4 ஸ்லோகங்கள் முடிக்கிறது. ராஜி ஜி. Once again, sir. Shri Bhagavan Vacha Prakashancha Pravrittincha Mohameva cha Pandava Nadveshti Sampravruttani
न निवृत्तानि काङ्क्षति. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். தப்பா சொல்லிட்டேனா சார்? இல்லைம்மா, கரெக்டா இருந்தது. காங்ஷதி அந்த ஒரு இங்குக்கு அப்புறம் ஒரு இக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்தது. காங்ஷத்தின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது மட்டும். ஷர். காங்க்ஷதி. பியூட்டிஃபுல், ஓகே சார். வெரி நைஸ். சோ அர்ஜுனனோட முதல் கேள்வி, இந்த மாதிரியான இந்த 3 குணங்களையும் தாண்டி போறவாளே இருக்காளே, அவளோட சிம்பிள்ஸ் என்ன, அவளோட மார்க்ஸ் என்ன, எப்படி அவளோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேக்குறார். பகவான் சொல்றார், பிரகாஷஞ்ச. பிரகாஷம்ங்கிறது சாத்விக குணத்தோட ஒரு அறிகுறி. பிரகாசம் இருக்குதுன்னா தூய்மையான விஷயம், அதுவும் கலக்கம் இல்லாத விஷயம், ஒரு அழுக்கு இல்லாத விஷயம். பிரகாசம் இருக்கிறதுனால தான் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். பொருள்களை பார்க்கறது மட்டும் இல்லை, எது நிஜம் எது நிஜம் இல்லை, எது நல்லது எது கெட்டது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, இது எல்லாமே இந்த பிரகாசம் இருக்கிறதுனால பார்க்க முடியறது. பகவான் வந்து சாத்விக குணத்தை பத்தி சொல்றது, பிரகாசம் ஒண்ணு சொன்ன, ஞானம் ஒண்ணு சொன்ன, 2 விஷயம் சொன்னார். இங்க வெறும் பிரகாசம் மட்டும்தான் சொல்றார். ஏன்னா அந்த பிரகாசமோட ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த ஞானம். பிரகாசம் இருக்கிறதுனால தான் ஞானம் வருது, அதனால பிரகாசத்தை பத்தி சொல்றாரு இங்க. ஏன்னா பிரகாசம் இல்லைன்னா இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த மனசு, இதுக்கெல்லாம் எதை பார்க்கறது? ஞானத்தை பார்க்க முடியாது. ஞானம் மறைஞ்சிருக்கு. இந்த ஞானத்தை பார்க்கணும்னா பிரகாசம் வேணும். அதனால பிரகாசம் பத்தி பகவான் இந்த இடத்துல சொல்றார். பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச. பிரவருத்தின்னா அந்த ஒரு அர்ஜு, ஒரு ஊக்கம். ஒரு ஊக்கங்கள்லாம் இருக்கிறது, ஏதாவது பண்ணணும், செயல்கள் பண்ணணுங்கிறது. பிரவருத்திங்க தான் ரஜச குணத்தோட ஒரு சிம்பலா பகவான் சொன்னார். இந்த 3 குணங்களோட ஒட்டின்னு இருக்கிறச்ச பேராசை, நிறைய கர்மங்கள் பண்ணணும், கர்மங்களை ஆரம்பம் பண்ணணும், ஒரு சஞ்சலம் இருக்கும், வேணும் வேணும் ஒரு ஏங்குதல் இருக்கும். அதெல்லாம் இந்த பிரவருத்தியில. ஆனா பகவான் சொல்றாரு, இந்த குணங்கள் எல்லாம் தாண்டி போனவர், அவளுக்கு வந்து இந்த பிரவருத்தி இருக்கே, பிரவருத்தி வந்து கர்மங்கள் பண்றதுக்காக இருக்கு. ஆனா பிணைப்புக்கு அல்ல. ஏன்னா பிணைப்பு இருந்ததுன்னா அவளுக்கு அதோட துக்கம், அதோட அந்த கர்மத்தோட பலன்களை அனுபவிக்கிறதுக்கும், அந்த அனுபவிக்கிறதுனால வர துக்கங்களும், துக்காலயம்ங்கிற பகவான் சொல்றது எல்லாம் வாழ்க்கணும். இந்த பிரவருத்திங்கிறது இந்த காரியங்கள் கர்மங்கள் பண்றதுக்கான பிரவருத்தி. மோகமேவச்ச பாண்டவ. மோகம் குழப்பம். எது நஜம் எது நஜம் இல்லை, எது தப்பு எது எது நல்லது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, அப்படின்னு 2த்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறது குழப்பம். ஒரு விதமான குழப்பம். இன்னொரு விதமான குழப்பம் நமக்கு வாழ்நாள்ல சகஜமா நடக்கிறது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உண்டு மோகத்துக்கு. ஒரு கயரை பார்த்து பாம்புன்னு நினைச்சிருக்கிறது, அவர் கீழே விழுந்திருக்கிற ஒரு சங்க பார்த்து அதை சில்வர்னு நினைச்சுக்கிறது, வெள்ளின்னு நினைச்சுக்கிறது. இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம், அந்த குழப்பங்கள்லாம் சகஜம். அதை பத்தி சொல்ல பகவான். இந்த குழப்பம் வந்துன்னா எந்த குழப்பத்தை பத்தி சொல்றார்? மோகமே பஜ பாண்டவ. அது வந்து எது நஜம் எது நஜமில்லை அப்படின்னு அப்படின்னு இருக்கிற அந்த குழப்பம். சோ இந்த மாதிரியான இந்த 3 விஷயங்களும், பிரகாசம், பிரவருத்தி, மோகம், இந்த 3 குணங்களுக்கான லிங்கங்கள். இந்த மூணும் இந்த 3 குணங்களுக்கான அறிகுறிகள். அந்த மாதிரியான இந்த குணங்கள் இருந்தாலும் நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவருத்தானி காங்க்ஷதி. சோ இந்த மாதிரியான
இந்த சத்துவகுணத்துல இருக்கிற இந்த ஒளியா இருக்கட்டும், இந்த ரஜசகுணத்துல கர்மங்கள் பண்றதுக்கான பிரவருத்தியா இருக்கட்டும், ஆர் இந்த தமச குணத்துல இருக்கிற இந்த மோகம்ல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு மோகமா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் ந துவேஷ்டி, அதை அவர் வெறுக்க மாட்டார். அண்ண காங்ஷதி, அதுக்காக வரலையேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்காது. அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கே, நமக்குள்ள இந்த ரஜசகுணம் வந்துட்டு இருக்கே, நமக்குள்ள இந்த தமச குணம் வந்துட்டு இருக்கே அப்படிங்கிற அதுக்காக ஒரு துவேஷ்டி கிடையாது. அதெல்லாம் போயிடணும் 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 அப்படிங்கிற ஒரு 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 துவேஷ்டி கிடையாது. ஒரு ஒரு அதுக்கு இருக்கிற வெறுப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த சத்துவகுணம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காங்ஷத்தையும் கிடையாது, அப்படின்னு ஒரு ஏக்கமும் கிடையாது. இந்த 3 குணங்களையும் தாண்டி போனவா இது எல்லாத்துக்குமே சமமா இருப்பா. இப்போ ஒண்ணு வந்து நமக்கு வந்து தாட்ஸ் வந்துட்டு இருக்கிறது, நம்ம மனசுல எதெல்லாமோ அலை மோதிண்டே இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த தாட்ஸ் பின்னாடி நம்ம அலையிறது. ஒண்ணு வந்து மனசுல தாட்ஸ் அலையிறது, இன்னொன்னு வந்து இந்த தாட்ஸ்க்கு பின்னாடி நம்ம அலையிறது. இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த தாட்ஸ் வந்துங்கிறதுக்கு வந்து இது மனித இயல்பு. ஏன்னா இந்த தாட்ஸ் ஏன் வருதுன்னா உங்க மென்டலி உங்களை ப்ரிப்பேர்டா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்திருக்கோம்னா கர்மங்கள் பண்றதுக்காக பகவான் நம்மளை படைச்சிருக்கான்னா நமக்கு ஜீவனத்தோட இருக்கிறது ரொம்ப, உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த உயிரோட இருக்கிறதுக்கு முக்கியமானது என்னன்னா இதுல இந்த உயிருக்கு வர ஆபத்துகள்ல இருந்தா நமக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே சத்தர்க்கமா இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே அது 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 வந்ததுன்னா எப்படி அதை தாண்டிட்டு போகணுங்கிற ஒரு இதோட இருக்கணும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மைண்ட்ல தாட்ஸ் வந்துட்டே இருந்தாதான் இந்த மைண்ட் ஓடிண்டே இருக்கும். இல்லைன்னா மைண்ட் தூங்கிடும். தூங்கின மைண்ட் தூக்கத்துல வந்து ஏதாவது ஒரு நம்மளை அட்டாக் பண்ணிட்டுன்னா நம்மளால அது தேர்ந்து தப்பிக்க முடியாது. முழிச்சுட்டு இருக்கிறச்சதான் நம்மளால தப்பிக்க முடியும். தூங்கிட்டு இருக்கிறச்சு ஏதாவது ஒரு ஒரு புலியோ சிங்கமோ நம்மள அடிக்க வந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தூக்கத்துல நம்மளால சட்டுன்னு எழுந்துட்டு என்ன பண்ணணும்னு புரியாது நமக்கு. ஆனா முழிச்சுட்டு இருக்கிறச்சே இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா தப்பிப்போமோ தப்பிக்க மாட்டோமோ இல்ல, அது வேற விஷயம். ஆனா என்ன பண்ணணுங்கிறது புரியும். சோ அந்த மாதிரி தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறது நம்மளோட இயல்பு. தாட்ஸ் அலைய மாதிரி நம்மள்ட்ட மோதுறதுங்கிறது அதோட இயல்பு. ஆனா தாட்ஸ் பின்னாடி நம்ம அலையிறோம் பாருங்கோ, அங்கதான் தப்பு இருக்கு. ஏன்னா அந்த தாட்ஸ் பின்னாடி அலைய ஆரம்பிச்சுட்டோம்னா அதோட நமக்கு பிணைப்பு வந்து அந்த தாட்ஸ் நம்மள எங்கெல்லாம் இழுத்துன்னு போறதோ அதுக்கு பின்னாடி நம்ம அலைஞ்சுட்டு இருக்கோம். சோ பகவான் என்ன சொல்ற, இந்த 3 குணங்களையும் தாண்டினவருக்கு இந்த தாட்ஸ் வந்துட்டு போறது நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த சத்துவகுணம் வந்துட்டு இருக்கு எனக்கு, இந்த ரஜசகுணம் நமக்கு மேலோங்கின்னு இருக்கு, இந்த தமச குணம் நமக்கு மேலோங்கின்னு இருக்கு அப்படின்னு புரியும். புரிஞ்சுட்டு அதை பார்த்துட்டு இருப்பார். ஆனா அதுக்கு பின்னாடி அலைய மாட்டார். அது வரலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்காது, அது வந்துருத்தேன்னு ஒரு வெறுப்பு இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்தது போயின்னு தான் இருக்கும். இது ஒரு அலை, அலை வரும் போகும். ஒரு தடவை இந்த மாதிரியான அலை வரும், ஒரு முறை வேற மாதிரியான அலை வரும். அதை நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு பின்னாடி நம்ம அலைய வேண்டாம். ஒண்ணு வந்து நம்ம பார்க்கிறது, இன்னொன்னு நம்ம பண்றது, இன்னொன்னு வந்து கண்ணுக்கு எய்த்தாப்புல வருது. சோ இந்த பார்க்கறதுலயும் அது பண்றதுலயும் தான் தப்பு இருக்கு. கண்ணுக்கு எய்த்தாப்புல வந்ததுல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வந்தன் இருக்கு, வந்தண்டபடி போயிட்டே இருக்கும்.
எவ்வளவுதான் ஒரு மட்டமான ஒரு தாட் கூட மைண்ட்ல வரலாம். அதுக்காக அது ஐயோ இப்படி எல்லாம் நமக்கு தாட் வருது அப்படின்னு நமக்கு வருத்தப்பட வேண்டாம். அந்த தாட் வந்துதான் அந்த தாட் வந்தது போயிட்டே இருக்கும். அந்த தாட்டுக்கு பின்னாடி அலைஞ்சுண்டு அந்த மட்டமான தாட்டை அதை பரிபூர்ணம் பண்றதுதான் அதுல பிரச்சனை. இந்த தாட்ஸ் வந்துட்டு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தாட் அப்சர்வ் பண்றதுதான் கரெக்டான விஷயம். அதான் இந்த 3 குணங்களையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுவா, இதை அப்சர்வ் பண்ணுவா. இப்ப ஒரு சமுத்திரத்துல ஒரு போட்ல நம்ம உட்காந்துருக்கோம். அந்த சமுத்திரத்துல இருக்கிற கலக்கம் வந்ததுன்னா அந்த போட்டோட நம்ம போயிட்டு இருக்கிறதுனா நமக்கு தான் ஏதோ ஆயிட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஐயோ ஐயோன்னு படபடக்கும். இதே நம்ம கரையில உட்காந்து அந்த போட்டை பார்த்தோம்னா அந்த போட் அழிஞ்சுட்டு இருக்கு, நமக்கு எது கவலை? அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது கண்ணுக்கு ஏத்தாலும் ஏதோ நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த போ அந்த போட்டு விட்டு வெளியில வந்தாதான் அதை அலையறது நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம அலையில போதுன்னு இருக்க மாதிரி தான் நமக்கு தோணும். சோ இந்த மாதிரி எது நடக்கிறதோ அதுக்காக பர்டப் ஆகாம இருக்கிறது, கலக்கம் இல்லாம இருக்கிறது. ராமர் பரதத்தை சொல்றாராம், சுனஹுதாத் மாயா கிருத குண அரு தோஷ அநேக் குண யஹ உபயன தேக்கியசோ அபிவேக. பரதர்கிட்ட சொல்றாரா, இந்த மாதிரி நிறைய நல்ல குணமும் கெட்ட குணமும் வந்துட்டேதான் இருக்கும். ஏன்னா இது பகவானோட லீலை, இது பிரகிருத்தியோட லீலை. ஆனா விவேகம் என்னதுன்னா அத புலப்படுத்தாம இருக்கிறது, அதை பார்க்காம இருக்கிறது. அவிவேகம் மூடத்தனம் என்னன்னா அதோட பிணைச்சுண்டு அதோட ஒட்டின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது. சோ இந்த மாதிரி இல்ல இந்த 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 சத்துவ குணங்களும் ரஜச குணங்களும் தமச குணங்களும் இந்த ஒளிமயமாகவும் பிரபுத்தியாகவும் மாயாவாகவும் நமக்கு எத்தாப்புல வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா அத வெறும் பார்த்துட்டு இருக்கிறதை தவிர அதோட பிணைச்சுண்டு அது வந்துட்டேன்னு ஒரு ஒரு வெறுப்பும் இல்லாம அது வரலையேங்கிற ஒரு ஏக்கமும் இல்லாம இருக்கிறது தான் இந்த 3 குணங்களையும் தாண்டினவா. இந்த 3 குணங்களுக்கும் இன்டிஃபரண்டா இருக்கிறது, என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அது வந்துட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்குன்னு. இப்ப ராட்டம் போயிட்டு இருக்குது, ராட்டம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ராட்டத்தை பிடிக்க போனா அதோட நம்மளும் சுத்த ஆரம்பிச்சிருவோம். நமக்கு தான் அப்புறம் துக்கம் அடி எல்லாம். சோ அந்த ராட்டம் தான் நம்ம வாழ்க்கையின் இந்த குணங்களும். இப்போ ஒண்ணு மேல போகும், இன்னொன்னு கீழே வரும், இன்னொன்னு மேல போகும், இன்னொன்னு கீழே வரும். அதோட ஐயா இந்த ராட்டத்துல இந்த இந்த கலர்ல இருக்கிற இந்த டப்பா நல்லா இருக்கே, அதை புடிச்சுக்கலாமே அப்படின்னு போனா நமக்கு தான் அடி. அந்த மாதிரி எது வரது போயிட்டு அழகா பார்த்துட்டே இருங்கோளே, அதை விட்டுருங்கோளே, அது பின்னாடி தெரியாது எங்கோளே. இப்ப நம்ம ஒரு வெக்கேஷன்ல இருந்து பெரிய லாங் லீவ் எடுத்துட்டு இப்ப கூட 3 நாள் லீவு வந்துட்டு ஆபீஸ் படுத்துட்டோம்னா காத்தால அலாம் அடிக்கச்ச அடப்பாவி இப்ப எழுந்துன்னு போகணுமா அப்படின்னு தோணும். இந்த தமச குணத்திலேயே நம்ம இன்னும் கொஞ்ச நாளா இருக்க வேண்டாமா, இருக்க முடியாதா? இது ஆக்ரஹம். இந்த தமச குணத்தோட புடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆக்ரஹம். சோ இந்த மாதிரி ஒரு குணத்தை புடிச்சு வச்சுக்கணும்னு நமக்கு ஒரு ஒரு தூண்டுதல் வருது, எந்த மாதிரியான ஒரு குணத்துல இருந்தாலும். சத்துவ குணத்துல இருக்கச்சு ஆஹா இந்த இன்பமயமான ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு ஒரு குணத்தோட நம்ம தங்கிட்டு இருக்கலாமே, வேற ஒண்ணும் வராம பாத்துக்கலாமே அப்படின்னு. அது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைச்சா அதான் வரும். நிறைய ஒரு 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 ஸ்டோரி கூட உண்டு. மொத்தம் சொன்னா நான் எல்லாத்தையும்
என்னால தாங்கிக்க முடியும், நல்லா மெடிடேட் பண்ண முடியும், 10 மணி நேரம் என்னால மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சேலஞ்ச் பண்ணதுக்கு யாராவது இருக்காளா அப்படின்னா, அப்போ ஒருத்தன் சொன்னா, சரி பரவாயில்ல, நீ 10 மணி நேரம் பண்ணு, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ குரங்க மட்டும் நினைச்சு கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாராம். குரங்க நினைச்சுக்காதே, பாக்கி என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம், நீ மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஆள் அவ்வளவுதானே எப்படி சொல்லி மெடிடேட் பண்ணா, மனசு முழுக்க குரங்கு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஏதாவது ஒரு குணத்தோட பிடிச்சு வச்சிருக்கிறதுல நம்மளோட மனசு போயிட்டு, இந்த 3 குணங்களையும் தாண்டினவனுக்கு எதையும் பிடிச்சுக்க மாட்டான், இது வெறும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு படத்துல ஒரு காட்சி, இப்போ காமிக்லாம் படிக்கிறோம், காமிக் படிக்கிறச்சு அதுல ஒரு தாட் பபிள்னு ஒண்ணு வரும், இப்படி யோசிக்கிறான் அப்படின்னு. அதை பத்தி அதை யோசிக்கிறான், அதை பார்த்துட்டு ஐயோ பாவமே அப்படின்னு ஒரு செகண்ட் தணிச்சுட்டு அப்புறம் அடுத்த பக்கத்துக்கு போயிடுவோம். அதையே பிடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்க மாட்டோம். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். ஏதோ வந்ததே பார்த்துட்டு அடுத்த பேஜுக்கு போகணும். இந்த மாதிரி ஆளால நம்மளோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அவா இந்த 3 குணத்தையும் தாண்டி போறவாளோட அறிகுறி அப்படின்னு பகவான் ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல அதே கண்டினியூ பண்றார். உதாசீனவதாசீனோ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நெங்கதே. உதாசீனவத் நடுநிலை, ஆசீன உட்கார்ந்து, குணைர்யக குணங்களால், ந இல்லை, விசால்யத்தே கலக்கம்படுவது, குணா குணங்கள், வர்த்தந்த தொடர்பு, இதி ஏவ இவ்வாறு மட்டும், யக யார், அவதிஷ்டதி உறுதியுடன் இருந்து, ந இல்லை, ஏங்கதே அசைவது. ஏங்கத்தேன்னா இந்த நெருப்பு சுடர் இப்படி அலையிறது பாருங்க, அதுதான் ஏங்கத்தே. ந ஏங்கத்தே அந்த மாதிரி அசையாமல் இருக்கிறது. நான் சொல்ல, யார் ஒருவர் நடுநிலையில் உட்கார்ந்து குணங்களால் கலக்கப்படாமல் மற்றும் குணங்கள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டிருக்கும் என்பதை அறிந்து தான் உறுதியுடன் அசையாமல் இருக்கிறாரோ அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு சில பார்க்கலாம். உதாசீனவதாசீனோ, தாசி ரெண்டுமே நெடில் எழுத்துகள், அதை இழுத்து சொன்னால பாக்கி எல்லாம் ஷார்ட் ஆயிடும். உதாசீனவதாசீனோ குணைர்யோ, குணைக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, குணைர்யோ ந விசால்யதே, நவிச்சா நவி குறியில் எழுத்துகள், சால்ய சாமிராக கொடுத்து, நவிசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ, குணா நெடில் எழுத்து, வர்த்தந்த வக்கப்புறம் ரஃபார் மேல் ராகத், வர்த்தந்த இத்யேவ, இத்யே இமேல் ராகத், இத்யே நெடில் எழுத்து, ஏ எழுத்து சொன்னா வேர்ட் ஷார்ட் ஆயிடும். இத்யேவ யோவதிஷ்டதி நெங்கதே, யோவ யோ நெடில் எழுத்து, வ குறில் எழுத்து, தீ குறில் எழுத்து, யோவதிஷ்ட திஷ்ட தீமில் ராகத் கொடுத்து, திஷ்டதி நெங்க இங்கன் க ஜாயிண்ட் ஆக்கலாம், நேமில் ராகத் கொடுத்து, நெங்கதே. லக்ஷ்மி கோபால் ஜி, ரமா ஜி, என்னாச்சு இன்னைக்கு யாருமே சொல்லதுக்கு முன்ன வர மாட்டேங்க. மைதிலி ஜி, श्री कृष्ण उदासीनवदासीनो गुणयो न विचाल्यते गुणावर्तन्त इत्येव योपदिष्टति निगते. பியூட்டிஃபுல் ஜி. யோவதிஷ்டத்தின் த கேக்குறது, த லத்த துல்லியமா வரணும். யோவதிஷ்டதி நெங்கதே, योपदिष्टति திஷ்ட निगते. இல்ல, திஷ்ட இல்ல, திஷ்ட சொல்றது.
திஷ்ட சொல்லணும். தண்ணீரோட திஷ்ட. யோபதிஷ்டதி நேங்கதே. பியூட்டிஃபுல். உதாசீனவ உதாசீனோ உதாசீனவத். உதாசீனவத்னா ரெண்டு பேர் சண்டை போடுறா, ஒருத்தரோட சைடு எடுக்கிறது பார்ஷியலா இருக்கிறது, அவரோட சைடு எடுக்கிறது. அப்புறம் இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறா, அதுக்கு மத்தியஸ்தம் பண்றது. உதாசீனவத்ங்கிறது இது ரெண்டுமே கண்டும் கண்டுக்காம இருக்குது, அலட்சியமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே ரெண்டு சைடும் இல்ல, என்ன நடக்குதுன்னு வெறும் ஒரு அப்சர்வரா பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அவரோட பலகத்துல எல்லாமே பகவான் தான், பகவானோட ஐக்கியமா இருக்கிறவா. சோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டை போடுறாளே, அதுக்கெல்லாம் இன்டிஃபரெண்டா இருக்கிறது. இப்படி அலட்சியமா இருக்கலன்னா அவருக்கு லட்சியமே பகவான் தானே. இப்ப அலட்சியம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா பகவான் வழியில இருக்கிறவெல்லாம் பாரு, இவன் எப்படி அலட்சியமா இருக்கான் பாரு. அலட்சியம் இல்ல, உதாசீனவர். அதுக்கு தமிழ்ல வேற எந்த லாங்குவேஜ்லயுமே அதுக்கு ஒரு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அலட்சியம் தான் கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்லேஷன். ஏன்னா அவர் பகவான்ல லயிச்சுன்னு இருக்கா, அதனால இத அலட்சியமா இருக்கா, லயிச்சுன்னு இல்ல. எதுக்குமே வேற எதுக்குமே லயிச்சுன்னு இருக்காம இருக்கிறது. உதாசீனவர் ஆசீன, அதுலயே உட்கார்ந்து இருக்கிறவா, நிலைச்சுன்னு இருக்கிறவா. குணைரியோன விசாலியத்தை, குணங்கள்னால ஒண்ணுமே சஞ்சலம் படாம இருக்குது. இந்த சத்துவகுணம், ரஜசகுணம், தமசகுணம் வந்துட்டு போயிட்டு இருக்கும் மனசுக்குள்ள, அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதோட விளையாட்டுகள், அது விளையாடிதான் ஆகும். அதனால்தான் நம்மளெல்லாம் இந்த மாதிரி கர்மங்கள்லாம் நம்மளால பண்ண வைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுண்டு. ஆனா பகவான் ஒருத்தர் தான் அப்படின்னு ஒரே ஒரு நடுநிலையில இருந்தானா, அது குணைரியோ ந விசாலித்தே, இந்த குணங்கள்லாம் அவருக்கு ஒண்ணுமே சஞ்சலம் படுத்தாது. குணவர்த்தாந்த இத்தியேவ யோவதிஷ்டதி, அப்படியே உறுதியா உட்கார்ந்து இருக்கிறது. எப்படின்னா இந்த குணங்களோட விளையாட்டுனால்தான் இதெல்லாம் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுண்டு, ஒரு குணங்களோட இன்னொரு குணத்துக்கு மேல இருக்கிற இந்த அதுக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கிறது. நேங்கத்தே, அதை புரிஞ்சுட்டு நேங்கத்தே, அசையாம இருக்கிறது. சோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்லோகங்கள்ல பகவான் அவரோட அந்த நவிச்சாலியத்தை, உதாசீனவத், அந்த அந்த அலட்சியமா இருக்கிறதும், ஒரு அழுக்குப்படாம இருக்கிறது, கலங்கம் இல்லாத குணங்கள், இதுதான் இவரோட அறிகுறிகள். சோ நவிச்சாலியத்தை, அவதிஷ்டதி, நேங்கத்தை, எல்லாமே ஒரே மீனிங் தான், எல்லாமே அசையாம இருக்கிறது தான். மூணு ஏன் சொல்றாருன்னா திருப்பி திருப்பி நமக்கு சொல்றாரு, இதுல இருந்து ஒண்ணுக்குமே சஞ்சலம் படாம இருக்கிறது தான் இந்த குணங்கள் எல்லாம் தாண்டினவாளோட அறிகுறிகள். சோ ஒண்ணு நம்ம பண்றது, ஒண்ணு இப்படி ஆயின்னு இருக்கு, ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி மூணு ஸ்டேட்ஸ் இருக்கும். இப்போ பிணைச்சுண்டு எல்லாத்துக்குமே இந்த பகவான், இந்த உலகத்தோட பிணைச்சுட்டு இருக்கிறவா தான் பண்றோம், அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. நான் தான் இதெல்லாம் பண்றேன், அதனால இதுல இருந்து வர அனுபவங்கள்ல நான் தான் அனுபவிப்பேன். ஒரு லெவலுக்கு இந்த குணங்கள் தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் பண்றது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கிறவா, குணாகுணேஷு வர்த்தந்த, இந்த குணங்கள் வாரிண்டு இருக்கிறதுனால, அதுகளுக்குள்ள இருக்கிற விளையாட்டினால்தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு நான் பண்றேங்கிறது, ஒண்ணு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனா இந்த மூணு குணங்களையும் தாண்டி இருக்கிறவர், இதுல உறுதியா தனக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறவர்,
அவா யோவ திஷ்டதி நேங்கத்தே, துளி கூட சஞ்சலம் இல்லாம, கொஞ்சம் கூட மாறாம, கொஞ்சம் கூட அசையாம இருப்பா. சோ இதுதான் இந்த 3 குணங்களையும் தாண்டி இருக்கிறவாளோட அறிகுறிகள் அப்படின்னு பகவான் சொல்ற. இப்ப அடுத்த கேள்விகளுக்கான பதில் சொல்றார். அவளோட ஆச்சாரியம் எப்படி இருக்கும்னு பகவான் கேட்கிறார் அர்ஜுன் அடுத்ததா. சோ இந்த அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல அதை பத்தி சொல்றார். 24, 25 ஸ்லோகங்கள் ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கலாம். समदुःख सुख स्वस्थ समलोष्टाश्म काञ्चनः तुल्य प्रिया प्रियो धीरस् तुल्य निन्दात्म संस्तुति संस्तुतिः சம சமமாக, துக்க சுக துக்கங்கள் சுகங்கள், ஸ்வஸ்தஹ தன்னில் நிலைத்து, சம சமமாக, லோஷ்ட மண்ணு, அஷ்ம கல்லு, காஞ்சனக தங்கம், துல்லிய சமமாக, பிரியா பிரியமானவர், அப்பிரியோ அப்பிரியமானவர், தீரக அறிவாளி, துல்லிய சமமாக, நிந்தா அவமதிப்பு, ஆத்மசம் தன்னோட, ஸ்துதிஹி புகழ். யார் ஒருவருக்கு துக்கமும் சுகமும் சமமாக உள்ளதோ, தன்னுள் நிலைத்து, யார் மண் கல் தங்கம் எல்லாவற்றையும் சமமாக கருதுகிறாரோ, பிரியமானவர் மற்றும் அப்பிரியமானவரை சமமாக நடத்துகிறாரோ, அந்த அறிவாளி மற்றும் அவமதிப்பையும் புகழையும் சமமாக மதிக்கிறார் அப்படின்னு பகவான் சொல்றார். சம துக்க சுகஸ்வஸ்தஸ், சம துக்க சுகஸ்வஸ்தஸ், சம குறில் எழுத்துக்கள், துக்க தூக்கப்புறம் விசர்க, துக்க சுக, துக்க ஹிஸ்ஸெல்லாம் வரக்கூடாது, துக்க தனி, சுகஸ்வஸ் சுகஸ்வ ஹிஸ் ஸ்வ, அது ஸ்வஸ்த ஸ்வமிராக அது கொடுத்து, சுகஸ்வஸ்தஸ் समलोष्टाश्म, समलोष्टालो में लागत, लोष्टाश्म टा में लागत, समलोष्टाश्म कांच का में लागत, न्यण च जान टकला, कांचन तुल्य प्रिया प्रियो धीरस, तुल्य तु में लागत, य प्रिया य में लागत, या प्रियो या में लागत, तुल्य प्रिया प्रियो धीरस, तुल्य निंदात्म, तुल्य तुम्हें लागत, निंदा नी में लागत, दात्म दा में लागत, तुल्य निंदात्म संस्तुति ही, संस्तु वर्ण संस्तुति இல்ல, संस्तुति ही, स्तुति स्तुति ரெண்டுமே குறில் எழுத்துக்கள், स्तुति ही, तुल्य निंदात्म संस्तुति ही. सुभाषिनी जी. सम दुःख सुख स्वस्थ समलोष्टाश्म काञ्चनः तुल्य प्रिया प्रियो धीरस् तुल्य निन्दात्म संस्तुतिः. जय श्री कृष्ण. Wonderful, wonderful, very good. அடுத்த ஸ்லோகம் சேர்ந்து எடுத்துக்கலாம். மானாபமானயோஸ்துல்யஸ்துல்யோ மித்ராரி பக்ஷயோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. மான அபமானயோஹோ மரியாதை மற்றும் அவமதிப்பு, துல்லியக சமமாக, துல்லியோ துல்லியமாக, சமமாக, மித்ர அதிபக்ஷயோகோ சோ நண்பர் அல்லது எதிரி, சர்வாரம்ப செயல்களின் ஆரம்பம், பரித்யாகி கைவிடுபவர், குண அதீதக குணங்களை தாண்டுபவர், குணாதீத சக அவர், உச்சியதே கூறுவது. மரியாதையிலும் சரி அவமரியாதையிலும் நண்பர் மற்றும் எதிரிகளிடமும் சமமாக நடவடிக்கை எடுப்பவரை 3 குணங்களையும் தாண்டியவர் என்று கூறப்படும் அப்படின்னு பகவான் சொல்றார்.
மானாபமானயோஸ்துல்ய மானாபமா மானா ரெண்டும் நடுவில் எழுத்துகள். பமா திருப்பியும் நடுவில் எழுத்து. ந யோஸ்துல்ய யோஸ்துல் யோ மேலாக ஏன்னா இஸ்ஸன் தூ இருக்கிறதுனால யோஸ்துல்ய துல்ய தூ மேலாக மானாபமான யோஸ்துல்யஸ் துல்யோ மித்ராரி பக்ஷயோ துல்யோ தூ மேலாக மித்ரா மீ மேலாக விபக்ஷ வி குறியில் எழுத்து பக்ஷ மேலாக அது என்ன இக்கன் ஷ ஜாயிண்டா இருக்கிறதுனால ரிபக்ஷயோஹோ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப சர்வா சர்வாரம்ப மேலாக சர்வாரம்ப பரித்யாகி பரித்யா பரி குறியில் எழுத்துகள் ரித்யாரி மேலாக ரித்யாகி நடுவில் எழுத்து குணாதீதஸ்ஸ உச்யதே குணா நடுவில் எழுத்து தீதஸ்ஸ தீதஸ்ஸ உச்யதே மேலாக கொடுத்து குணாதீதஸ்ஸ உச்யதே. லீலாஜி मानापमानयोस्तुल्यस्तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारम्भपरित्यागी गुणातीतः स उच्यते. Beautiful ji. தீர தீரன அறிவாளி. சமதுக்க சுக துக்கமா இருக்கட்டும் சுகமா இருக்கட்டும் சமமாக இருக்கிறவா. இந்த 3 குணங்களையும் தாண்டி இருக்கிறவா. எது நஜம் எது நஜம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவா. தனக்குள்ளேயே உறுதியோட நிலைச்சின்னு இருக்கிறவா. எந்த மாதிரியான ஒரு அனுபவமா இருக்கட்டும், சுகமானதா இருக்கட்டும் துக்கமானதா இருக்கட்டும், இதெல்லாம் தன்னோட கர்மங்கள்னால வந்தது அப்படின்னு புரிஞ்சுண்டு, இந்த கர்மங்கள் பண்றது இந்த தேகம்தான் அப்படின்னு புரிஞ்சுண்டு, அதோட பலன்கள் எல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு இருந்தானா அப்பா துக்கமா இருக்கட்டும் சுகமா இருக்கட்டும் சமமா எடுத்துப்பா. ஸ்வஸ்தஹா ஸ்வஸ்தனா நிலைச்சின்னு இருக்கிறது, தனக்குள்ளே நிலைச்சின்னு இருக்குது. தனக்குள்ளே நிலைச்சிருந்ததுன்னா எந்த மாதிரியான ஒரு கஷ்டமும் துக்கமும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம அதற்கு அப்பாற்பட்டது இருக்கோன்னு தெரிஞ்சிருந்ததுனால. சமலோஷ்டாஷ்ம காய்ச்சனா இதுவும் இதெல்லாம் கேட்டெல்லாம் முதல்ல இருந்து வந்திருக்கு. எல்லாம் அப்படியே வேர்ட் டு வேர்ட் ரிப்பீட் ஆகுது. என்னடா இப்படி பகவான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ற அப்படின்னா இது வேற வேற ஆங்கிள் சொல்றது. இப்ப சொல்றது குணாதீத அவளை பத்தி சொல்றது. 2வது ஸ்லோகம் 2வது ஸ்தித பிரஜனை பத்தி சொன்னது. சோ எந்த மாதிரியான நிலையில எந்த மாதிரியான யோகம் பண்ணாலும் இந்த 3ம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா சமத்துவம் ரொம்ப முக்கியமானது. சமலோஷ்டாஷ்ம காஞ்சன மண்ணா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் தங்கமா இருக்கட்டும் அதெல்லாம் சமமா பாக்குறது. அதுக்கான வேல்யூ அது என்னன்னு தெரியாம இல்ல, அதுக்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுண்டு அதோட சமமா இருக்கிறது. துல்லிய பிரியா பிரியா பிரியமானதா இருக்கட்டும் அப்பிரியமானதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சமமாக இருக்கிறது. துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி நிந்தனையா இருக்கட்டும் தன்னை பத்தி ஸ்துதியா இருக்கட்டும், இந்த 3 குணமும் தாண்டி இருக்கிறவா குணாதீத்தன்னு சொல்றவா அவருக்கு அதனால ஒண்ணுமே மாற்றம் இருக்காது. அதனால அது பிடிச்சுட்டு இருக்கிறது போறது இல்ல, அதுக்கு அடைக்கலையேன்னு அதுக்கு ஒரு துவேஷம் இருக்க போறது இல்ல. இப்ப நமக்கு சாதாரண இயல்பு என்னன்னா நம்மள யாராவது நல்லதா சொன்னா நமக்கு பிடிச்சுன்னு இருக்கு, நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்மளை பத்தி தான் குறை சொன்னா நமக்கு கோபம் வரும். எல்லாருக்குமே இது இயல்பான விஷயம்.
ஆனா இந்த 3 குணங்களையும் தாண்டி வாழ்க்கை இதுக்கு ஒண்ணும் சம்பந்தமே இல்லாம இருப்பா. இப்ப பார்த்தேன்னா இந்த ஸ்லோகத்துல வருது எல்லாம் எல்லாமே வெளியில நடக்கிறது தான். நமக்கு ஒண்ணு நம்ம பண்றது இல்ல. இந்த சமலோஷ்டாஷ்ம காஞ்சன, இந்த கல்லு, மண்ணு, தங்கம் இதெல்லாம் தனியா வெளியில இருக்கிறது. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நிந்தனை, ஸ்ருதி இதுவும் வெளியில இருக்கிறவாதான் நமக்கு பண்றது. பிரிய அப்பிரிய அதுவும் நமக்கு வெளியில தான் நடக்கிறது. மானாபமானயோ ஸ்துல்யக அடுத்ததா சொல்றாரு. மானம் நமக்கு அவமானமும் மானமும் கொடுக்கிறது. அதுக்கும் துல்லியமா இருக்கிறது. துல்லிய மித்ராரி பக்ஷயோகோ நம்மளோட நண்பனா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், அதையும் சமமா இருக்கு. இதெல்லாமே வெளியில தான் நடக்குது. நமக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. நம்மளோடது இல்லை. இதுல ஒண்ணுமே சாதாரணமா பாருங்க. இந்த குணாதீத்தன்னு கூட பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வெளியுலகத்துல நடக்கிறது தான். நம்ம ஒண்ணுமே அதுல பண்ணல. நம்மளோட பங்கு ஒண்ணுமே இல்லை அதுல. பிரியா அப்பிரியா நடக்கிறது உலகத்துல நடக்கிறது. நமக்கு அது பிரியமானதா இருக்கட்டும், அப்பிரியமானதா இருக்கட்டும், அது வெளியில நடக்கும். நிந்தனையா இருக்கும், ஸ்துதியா இருக்கட்டும், இது வெளியில இருக்கிறவா நமக்கு பண்றது. மான அப்பமான இதெல்லாம் வெளியிலே நமக்கு கிடைக்கிறது. மித்திர அபக்ஷய நம்மளோட ஃப்ரெண்ட் நண்பனா இருக்கட்டும், நம்மளுடைய எதிரியா இருக்கட்டும், அதுவும் நமக்கு வெளியில. சோ எல்லாமே வெளியில நடக்கிறது. எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படின்னு புரியறது தான். கடைசியா சர்வாரம்ப பரித்தியாகி அப்படிங்கிற இதுவும் திருப்பி திருப்பி வருது. சர்வாரம்ப பரித்தியாகினா புதுசா ஒண்ணு ஆரம்பிக்காம இருக்கிறது. எதை ஆரம்பிக்காம இருக்கிறது? ஏதாவது நம்ம கிடைக்குமே அப்படின்னு ஒரு ஆசையோட இன்னொன்னு ஆரம்பிக்காம இருக்கிறது. ஏன்னா கர்மங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆரம்பியாகி எண்டாயிட்டு இருக்கும். ஆனா நம்மள மனசால நமக்கு இது வேணுமே அப்படின்னு நினைச்சுட்டு ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பிக்காம இருக்கிறது. சர்வாரம்ப பரித்தியாகி குணாதீத ச உச்சதே. இவாதான் குணாதீத. இவாதான் 3 குணங்களையும் தாண்டி போயிருக்கிறவா. இப்படிதான் அவளோட ஆச்சாரம் இருக்கும். சோ இந்த மாதிரி பகவான் அர்ஜுனன் என்ன கேட்கிறா, இந்த இவாள 3 குணங்களையும் தாண்டி அவளோட அறிகுறிகள் என்னென்ன? இதுல ஒண்ணுமே அறிகுறி இல்ல. இது அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ மேல ஒரு மெடலோ, அவளுக்கு ஒரு ஸ்டார் போட்டு இந்த ஸ்டார் போட்டு இருக்கானே, தொப்பி போட்டிருக்கானே இவன் தான் அப்படின்னு அவர் மேல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நடக்கிறதெல்லாம் வெளியில. அவர் அந்த வெளியில நடக்கிறத பத்தி எப்படி அவர் ரியாக்ட் பண்றத பத்தி தான் இதுல இருக்கு. சோ இவாளுக்கு ஒண்ணும் அறிகுறிகள் இல்ல. பகவான் சொல்றது. பகவான் சொல்லு இந்த மாதிரி அவர் நடந்துப்பார். இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இந்த மாதிரி நடப்பார். அப்படித்தான் பகவான் சொல்றார். ஏன்னா இவருக்குன்னு ஒரு மார்க் இருந்ததுன்னா இவர் தன்னால பண்ற மாதிரி இருக்கும். இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க அவர் ஒண்ணுமே பண்றது இல்ல. எல்லாத்துமே சமமா எடுத்துக்கிறார், அலட்சியமா எடுத்துக்கிறார். சோ இதெல்லாம் அகங்காரத்துல இருந்து வருது. இந்த மானம், அவமானம், பிரியம், அப்பிரியம், நிந்தனை, ஸ்துதி இதெல்லாம் அகங்காரத்துல நம்மளோட ஈகோனால வருது. நம்மளோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காக இதெல்லாம் வருது. சோ இந்த அகங்காரத்தெல்லாம் தாண்டி இருந்தாலே போரும். இப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலே போரும். நம்மளால இந்த 3 குணங்களை தாண்டி இருக்க முடியும். நமக்கு மேல இருக்கிற ஒரு அகங்காரம் இல்லாம இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் குணாதீதா இருக்கிறதுக்கு தன் மேல இருக்கிற இந்த அகங்காரம் விட்டுட்டுதுன்னா இதெல்லாம் வெளியில நடக்கிறது. நமக்கு மேல ஒரு நிந்தனையோ நமக்கு ஸ்துதியோ வேண்டாம். மானம் அபமானம்லாம் நமக்கு கிடையாது. அந்த அகங்காரமே வேண்டாம் அப்படின்னு இருந்தாலே இதான் இந்த குணாதீதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுல ஒரு ட்ரீம்ல. இப்ப நம்ம ட்ரீம்ல நம்ம படுத்துன்னு இருக்கோம். ஒரு சொப்னம் வருது நமக்கு. அந்த சொப்னத்துல ஒரு நம்ம குழந்தையோட விளையாடிட்டு இருக்கோம். எய்தாப்புல இருந்து ஒரு புலி வருதுன்னு வச்சுங்களேன். அப்படியே அந்த குழந்தைகளை தூக்கிட்டு நம்ம ஓடி போய் நம்ம ரூமுக்குள்ள போய் பூட்டிண்டு அப்படின்னு சொப்னத்துல ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த புலி நிஜம் அப்படின்னு இருக்கும்.
அப்படின்னு இருக்கிறச்ச அந்த சமயத்துல இந்த சொப்னம் கலைஞ்சிருது, முழிப்புக்கு வந்துடுறோம். முழிப்புக்கு வந்த அப்புறம் நம்ம யோசிக்கிறோம், திருப்பி அந்த சொப்னத்தை பார்க்கலாமே, என்ன நடக்கிறது அப்படின்னு. நமக்கு அந்த சொப்னத்துல போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு புலி வந்துன்னா, ஆஹா இந்த புலி எவ்வளவு அழகா இருக்கு, இதோட கண்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, இது எப்படி இந்த லைன் லைனா எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மஞ்சள் கலர் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த குழந்தைகள்லாம் அப்பா ஓடி வா, நமக்கு அது புலி நம்மள அட்டாக் பண்ணுன்னு எனக்கு தெரியும், ஒண்ணும் பண்ண போறது இல்லை என்ன, ஏன்னா இதெல்லாம் சொப்னத்துலதான் நடந்துட்டு இருக்கு, நிஜம் இல்லையே அப்படின்னு தோணும். சோ இது நிஜம் இல்லை, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் இந்த வெறும் பிரகிருதியில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு முழிப்பு வந்ததுன்னா, அது புலியா இருக்கட்டும், வேற எது வேணாலும் இருக்கட்டும், நமக்கு பயம் இருக்காது. யமனே நிக்கிற மாதிரி தோணினாலும் அப்ப இதெல்லாம் நடக்கிறது சொப்னத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிதான் நமக்கு தோணும். தாம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வச்சதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு டிராமால நம்ம நடிக்க கூப்பிடுறோம், இந்த டிராமா ஓடிட்டு இருக்கு, சடனா வந்து இந்த டைலாக மாத்தி பேசிட்டோம்னா, கொஞ்ச நேரம் நம்மளோட டைலாகே பேசிட்டு இருந்தோம்னா எல்லாரும் நம்மள கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட டைலாக் இது, இது அந்த கதாசிரியர் எழுதின டைலாக் விட இது பெட்டரா இருக்கு அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ உன் வேலை என்னன்னா, இந்த உனக்கு கொடுத்த பாத்திரத்தை நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறது தான் அவன் வேலை. அதை தவிர உன்னை ஒண்ணும் பண்ண சொல்ல. சர்வாரம்ப பரித்தியா, இதான் ஆரம்பிக்க வேண்டாம், எதை கொடுத்திருக்காளோ அதை பண்ணின்று அப்படின்னு இருந்தோம்னா, ஒரு சொப்னத்தை எப்படி சொப்னத்தை திரும்பி வந்தோம்னா அந்த சொப்னம் நமக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு பயத்தோட, பயம் இல்லாம நம்ம நிக்கிறோமே, அந்த மாதிரி இருந்தோம்னா குணாதீத்தவா இருக்க முடியும் அப்படின்னு பகவான் இந்த 2 ஸ்லோகத்துல சொல்ற. கடைசி 2 ஸ்லோகம் நாளைக்கு சொல்லலாம். அதுல வந்து இந்த மாதிரி குணாதீத்தவா இருந்தானா அவளுக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத அடுத்த 2 ஸ்லோகத்தை சொல்ற. அதோட நீங்களோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.